பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுவது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம என்ன சொல்கிறோம், அவன் பாக்கியவான்ப்பா, அவன் பாக்கியவாதிப்பான்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, யார் பாக்கியவான்னு சொல்கிறான்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருந்து அந்த வேதத்து மேலே யாரெல்லாம் பிரியமாக இருக்கணும் அவனை பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம யாரெல்லாம் பாக்கியவானாங்க, யாரெல்லாம் டெய்லி வேதத்தை வாசிக்கிறீங்க, யாரெல்லாம் வீட்டில் குடும்பத்தில் ஜெபிக்கிறீங்க, தேசத்துக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க, வியாதிஸ்டுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க பாருங்கள். அப்போனா தேவனோடு உறவாடுறீங்க. வேத வசனம் உங்களோடு இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. பிரியம் வேணுங்க, நம்ம எல்லாத்து மேலே பிரியம் இருக்கணும், ஆனால் வேதத்து மேலே பிரியம் கிடையாது. இந்த வசனம் எப்படி பேசுது பற்றியா, இந்த வார்த்தைக்கு நல்லா கூர்ந்து கவனிங்களேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம அது கிடையாது. அவனுக்கு என்னப்பா 4 கார் 5 கார் வருது, அவன் பாக்கியவான்ப்பா, அவன் பெரிய ஆள் பாட்டு சொல்லிக்கலாம். அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒழிஞ்சிடும். ஆண்டோடைய வார்த்தை ஒன்றும் தரையில் வந்து வீணாய் போனதில்லை. இந்த கேட்குற உங்களையும் வீணாக போக மாட்டீங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பங்களை விருதாக ஆக்க மாட்டார் ஆண்டவர். ஏன்னு வச்சுக்க, அவருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். என்னையும் வெட்டும், உன்னையும் வெட்டும். சரியா இல்லைன்னா என்னை வெட்டும், சரியா இல்லைன்னா உங்களை வெட்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அதுதான் ஆண்டவர்கள் சொல்கிறார். அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பாக்கியமான பிள்ளைப்பா, நான் ஒரே ஒரு பிள்ளை அப்படி நினைக்கலாம். அது இல்லை பாக்கியம். இது பூலோகத்தின் பாக்கியம். பரலோகத்து பாக்கியம்னு சொன்னால் வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்கணும். பரலோகத்துக்கு கொண்டு போகுது. இது வாழ்க்கை சும்மா கொஞ்சம் லேசான ட்ரைனிங் வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். பரலோகத்து நித்திய காலமாக நம்ம ஜீவனோடு வாழ போகிற காலம் ஒரு காலம் வருது. அப்போ இயேசு வருகின்ற நம்ம கொண்டு போவார். அப்போ அந்த இடத்துல போகும்போது தாங்க பசி இல்லை, பட்டினி இல்லை, கடன் இல்லை, கல்வி இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. அற்புதமாக இருக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர். இந்த வசனத்தை பற்றி எப்படி அற்புதமாக பேசுகிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை நினைக்கிறோம், யாரையும் நம்புகிறோம், எல்லார் மேலே பிரிய வைக்கிறோம். ஐயோ நீ பிரியமானப்பா, எனக்கு நீ பிரியமான எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் காசு கொடுக்கணுன்னா அவன் பிரியமானவன், காசு கொடுத்தா திட்டுவான். ஆண்டவர்கள் சொல்கிறார் பாருங்க, இரவும் பகலும் வேதத்து மேல் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை தான் பாக்கியவான்னு சொல்கிறார். நான் பிரசங்கம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவன் சொல்கிறார், இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானிக்கணும். ஆண்டவருக்கு வசனம் சொன்னார், வாழ்க்கையில் நிறைவேறுமா. ஆண்டவர் இது ஏன் வார்த்தையை போட்டுக்கிறீங்க, இந்த வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக பற்றி கூட ஜெபிக்கணும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கணுங்க. வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த வார்த்தை சொல்லிக்கிறீங்க, நான் எது மேலே பிரியாக இருக்கிறேன், உலகத்தின் ஆசையில் பிரியமாக இருக்கிறேன், உலகத்து காரியத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவரே அந்த பிரியை என்னை விட்டு நீங்கி போகணும். உன் வேதத்தில் நம்ம பிரியாக வரணும், எனக்கு அந்த ஒரு கிருபையை கொடுங்கப்பான்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்க போகிறீங்க இந்த நாள் முதல் கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால தான் இந்த வசனம் பேசி கொண்டிருக்கிறார். தியானமாக மாற்ற போகிறீங்க. இயேசுடைய வசனத்தோடு நீங்கள் உறவாட போகிறீங்க. அதனால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் இந்த வார்த்தை மூலியமாக பேசுகிறார். அன்பு சகோதரன் சகோதரிகளே, இந்த வீடியோ பாரு, உங்கள் குடும்பத்தில் பாக்கியவாதியாக நீங்கள் மாற போகிறீங்க. ஏன்னா வேத வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, வீடியோ பார்க்குறீங்க, அதன்படி நீங்கள் நடக்க போகிறீங்க. அதனால தான் இந்த வசனம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அநேக வசனத்தோடு அநேக வீடியோவோடு உங்களுக்கு காண்பிக்க கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும், என் வசனத்தை கேட்கணும்னு சொன்னால் வீடியோ பார்த்தா மட்டும் போகிறது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆனால் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். அது தேவனுடைய நாமத்துக்கு ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.